தமிழ்ஞான முருகனுக்கு வணக்கம். பார்த்தசாரதி ரங்கராஜன் அவர்களின் திருக்குறள் கதை. குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்ட அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. கல்லூரி சாலை கவனம் தேவை. அசோக், குமார் இருவரும் ஒரே பள்ளியில்தான் படித்தார்கள். அசோக் படிப்பில் புலி. பள்ளி இறுதித் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலேயே முதல் மாணவனாக தேறியவன். குமாரும் ஓரளவுக்கு நன்றாக படிப்பவன்தான். ஆனால் அசோக் அளவுக்கு இல்லை. இருவருக்கும் ஒரே கல்லூரியில் இடம் கிடைத்தது. இருவரும் விடுதியில் தங்கி கல்லூரி படிப்பை தொடங்கினர். இருவரின் பெற்றோரும் அறிமுகமானவர்கள்தான். குமாரின் அப்பா அசோக்கிடம், நீதான்ப்பா என் பையனை பார்த்துக்கணும் என்றார். கல்லூரியில் சேர்ந்ததும் அசோக்கிடம் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. பெற்றோரின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு விடுதி வாழ்க்கை அளித்த சுதந்திரத்தை அனுபவிக்க துவங்கிய உற்சாகத்தில் அசோக் சற்று எல்லை மீறி போனான். புதிய நண்பர்களுடன் சேர்ந்து சினிமா, ஊர் சுற்றுதல் என்று ஆரம்பித்த பழக்கம் சிகரெட், மது என விரிந்தது. குமார் அசோக்கை பலமுறை எச்சரித்தும் அவன் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் சின்ன விஷயம்டா, இதனாலெல்லாம் யாரும் கெட்டு போக மாட்டாங்க. இந்த வயசுல எந்த ஜாலி கூட இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நீ ஏன் இப்படி சாமியார் மாதிரி இருக்கேன்னு எனக்கு புரியல என்றான். விடுமுறையில் ஊருக்கு வந்தபோது குமார் தன் அப்பாவிடம் அசோக்கின் புதிய பழக்கங்கள் பற்றி தயக்கத்துடன் சொன்னான். அவர் அதிர்ச்சி அடையவில்லை. இந்த வயசுல இது மாதிரி ஆசைகள் எல்லாம் வரும். நாம தான் எது நல்லது எது கெட்டதுன்னு சூடு தூக்கி பார்த்து நடந்துக்கணும். உனக்கு அந்த பக்குவம் இருக்கு, அசோக்குக்கு இல்லாம போச்சே என்றார் வருத்தத்துடன். இது தெரியாம அசோக் தான் பக்குவமா சிந்திப்பான்னு நினைச்சி அவங்கிட்ட உன்னை பார்த்துக்க சொல்லி சொன்னேன். அசோக் அப்பாட்ட இதை பற்றி சொல்ல போறீங்களாப்பா? சொல்லணும் தான், ஆனால் அவருக்கும் எனக்கு ஓரளவுக்கு தான் பழக்கம். அவர் தான் புள்ள நல்லா படிக்கிறத பற்றி பெருமையோடு இருக்காரு. இப்போ நான் போய் இதை சொன்னால் பொறாமையில் சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம். எப்படியும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு தானே தெரிய வரும். நான் எதுக்கு இப்போ சொல்லி அவங்க சந்தோஷத்தையும் கெடுத்து அவங்களோட நமக்கு இருக்கிற நல்ல உறவையும் கெடுத்துக்கணும்? அசோக்கின் பெற்றோருக்கு அசோக்கின் புதிய பழக்கங்கள் பற்றிய விவரம் விரைவிலேயே தெரிய வந்தது. அசோக்கின் அறையில் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் உடனே வந்து அவனை விடுதியிலிருந்து அழைத்து செல்லும்படி அசோக்கின் அப்பாவுக்கு கல்லூரி முதல்வரிடமிருந்து ஃபோன் வந்தது. குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்ட அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. நல்லது தீயது, இம்மை மறுமை, பிறப்பு வீடு, மோட்சம் போன்ற இரு வகை நிலைகளை உணர்ந்து சரியானதை தேர்ந்தெடுத்து அற வழி நடப்பவர்களின் பெருமை இவ்வுலகில் மேலோங்கி இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.